இங்க ஒரு சுத்தியல் ரூஃப்ல இருந்து மிஸ் ஆகி கீழே விழுது. அது அங்க இருந்து கீழே இருக்க ஒரு துருப்பிடிச்ச ஃப்ரேம்ல பட்டு அந்த ஃப்ரேமே இப்ப கீழே விழுந்துருது. இப்போ அந்த ஃப்ரேம் கீழே விழவும் ரோட்ல நின்னுட்டு இருந்தவரோட தலையை இப்ப துண்டா போயிடுது. இப்போ இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு பக்கம் ஒருத்தர் டிரைனேஜ் மூடிய ஒரு இரும்பு சங்கிலியால் இழுத்துட்டு போறாரு. அப்போ அங்க முட்டை கொடுத்து நிறுத்தி வச்சிருந்த ஒரு டேங்கர் கடியில இருக்க ஒரு கட்டையை அது தள்ளி விட்டுருது. இப்ப அந்த டேங்கர் பேலன்ஸ் இல்லாம பின்னாடியே போய் ரோட்ல டிராபிக்ல நின்னுட்டு இருக்க ஒரு கார் மேலேயே போய் மோதிடுது. அதுல அது டேமேஜ் ஆகி டேங்கர்ல இருக்க மொத்த டீசலுமே இப்ப கீழே ஊத்திடுது. இது தெரியாம ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு வயசானவர் ஒரு சிகரெட்டை கீழே தூக்கி போடவும் அது அந்த டீசல் மேல பட்டு அந்த இடமே இப்ப வெடிச்சு போயிடுது. இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த சின்ன பையனோட பிறந்த நேரம் தான். ஏன்னா இவன் பிறந்த டைம் 6 மணி 6 நிமிஷம் 6 நொடி, அதுவும் 6ஆம் மாசம் 6ஆம் தேதி பிறந்திருக்கான். இந்த நேரத்துல பிறந்த இவன் பைபிளோட கணக்குப்படி இவன் ஒரு சாத்தான். சோ அதனால அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி அந்த பையனை தத்தெடுத்த அப்பா கிட்ட ஃபாதர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பையன் அவரோட வைஃபை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அதே மாதிரி இவன் யாருன்னு தெரிஞ்ச எல்லாருமே அடுத்த நாள் இல்லாமலே போயிடுறாங்க. இப்போ இவன் யாருன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும் தான். ஆனா அவருமே இப்போ இல்லாம போயிடுறாரு. சரி, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அங்கே இருந்துதான் இந்த உலகத்துல பிரச்சனையா ஆரம்பிக்குது.